எபிசைக்ளாய்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசைக்ளாய்டுங்கிறது கொஸ்டினில் எபிசைக்ளாய்டுன்னு டைரெக்டாக கொடுத்து கேட்குற மாடலும் இருக்குது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த ரோல்ஸ் அவுட் சைடு அப்படிங்கிற வேர்டு இருந்ததுன்னா அது எபிசைக்ளாய்டு தான். ஸோ எபிசைக்ளாய்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360 டிகிரி தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்கலாம். ட்ரா அன் எபிசைக்ளாய்டு ஆஃப் ரோலிங் சர்க்கிள் டயாமீட்டர் 40 mm which rolls outside. ஸோ ரோல்ஸ் அவுட் சைடுங்கிறது கொடுத்துருக்காங்க, அதனால் எபிசைக்ளாய்டு தான். அப்படி இல்லாட்டாலும் டேரெக்டாகவே நம்ம இந்த கொஷினில் எபிசைக்ளாய்டுங்கிறத கொடுத்துட்டாங்க. அனதர் சர்க்கிள் ஆஃப் 160 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபார் 1 ரெவல்யூஷன். ஸோ ஸ்மாலர் டயாமீட்டர் ஸ்மால் டி வந்து 40 mm இருக்குது, கேபிட்டல் டயாமீட்டர் 160 mm இருக்குது. ஸோ இதில் இருந்து டயாமீட்டரில் பாதி தான் எனது ரேடியஸ். ஸ்மால் ஆர் வந்து 20 mm அண்ட் கேபிட்டல் ஆர் வந்து 80 mm இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம தீட்டா வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360. ஸ்மால் ஆர் வந்து 20, கேபிட்டல் ஆர் 80 mm. சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம தீட்டா வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எபிசைக்ளாய்டு வரைகிறதுக்கு சைக்ளாய்டு மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரையணும். ஸோ இதில் எந்த இதை யூஸ் பண்ணி சர்க்கிள் வரையணும்னா ஸ்மாலஸ்ட் ரேடியஸ் 20 mm யூஸ் பண்ணி காம்பஸில் 20 mm எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளை நம்ம என்ன செய்யணும்? 12 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளை 12 டிவைட் பண்ண இப்போ இந்த சர்க்கிளை நம்ம 12 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆங்கிள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 30 டிகிரி. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொத்தம் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அதை 12 பார்ட்ஸாக பிரிக்கும் போது டிவைட் பை 12 போடுறோம், இப்போ 30 டிகிரி கிடைக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இதில் ரெஃபரன்ஸ் லைன் XY லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாகைமணி ப்ரொடக்டரை வச்சு ஆங்கிள் வந்து 30 டிகிரி வந்து கரெக்டாக எடுத்துருங்க. சாரி, இதில் வந்து 30 டிகிரி, அடுத்தது 30 டிகிரி, இந்த பக்கமும் மாதிரி இங்கே. ஸோ இப்படி நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணி அந்த 30 டிகிரி எடுத்த பாயிண்ட்ஸ் வழியாக லைன்ஸ் ட்ரா பண்ணி 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருவோம். இப்போ என்ன செய்யணும்? இந்த சர்க்கிளில் நம்பர் மார்க் பண்ணணும். ஸோ இதில் பேஸ் பாயிண்ட்டு எபிசைக்ளாய்டுக்கு வந்து சைக்ளாய்டு மாதிரியே தான் இந்த பேஸ் பாயிண்ட்டை நம்பர் 12 குறிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இனி என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்மால் ஆர் வேல்யூ யூஸ் பண்ணிட்டோம். ஸ்மால் ஆர் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணி 12 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிட்டோம். இப்போ கேபிட்டல் ஆர் வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். கேபிட்டல் ஆர் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 80 mm. ஸோ இந்த 80 mm எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிளோட பேஸ் பாயிண்ட் 12th பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 12th பாயிண்ட். அது ஏன்னா இது வந்து எனது எபிசைக்ளாய்டு ரோல்ஸ் அவுட் சைடு. ஸோ சர்க்கிளோட வெளிப்பக்கம் இந்த 12th பாயிண்டில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா 80 mm ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த 80 mm எடுத்துருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் பாயிண்ட் O. இந்த சென்டர் பாயிண்ட் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை சீனு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இனி என்ன செய்யணும் அப்படின்னா காம்பஸில் வச்சுட்டு ஆர்க்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஆர்க்ஸ் வரைகிறதுக்கு இந்த O பாயிண்டில் காம்பஸ் வச்சுக்கோங்க. இதிலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 12th பாயிண்ட்டுக்குரிய அளவு இந்த அளவை காம்பஸில் எடுத்து ஸோ இந்த பாயிண்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணுறோம். நாளுக்கு நல்ல நீளமாக வரைங்க. அடுத்தது சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி 11th பாயிண்டில் வைக்கிறேன். ஸோ 11th பாயிண்ட்லேயும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வழியாகவும் இந்த ஆர்க் போகுது. அடுத்தது 10th பாயிண்ட். ஸோ 10th செகண்ட் பாயிண்ட் வழியாகவும் இந்த ஆர்க் வரைகிறோம். அடுத்தது 9th பாயிண்ட். கரெக்டாக 9th பாயிண்ட்டும் 3rd பாயிண்ட் வழியாகவும் ஒரு ஆர்க் வரைகிறோம். அடுத்தது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வழியாகவும் ஒரு ஆர்க் வரையணும். ஏன்னா இந்த 9th 3rd பாயிண்ட் வழியாக வரக்கூடிய லைன் வந்து சென்டர் வழியாக போகலை. ஸோ அதனால் நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக வச்சு சென்டர் லைன் ஒன்று வரையணும். சென்டர் லைனாலே ஒரு லாங் லைன் ஒரு ஷார்ட் லைன் அப்படி வரையும். இந்த மாதிரி ஆர்க்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இது வந்து சென்டர் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்தது நம்ம எந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறோம்னா 8th பாயிண்ட். ஸோ 8th பாயிண்ட் வழியாக ஆர்க் வரைகிறோம். 8 and 4th பாயிண்ட் வழியாக. அதுக்கு அடுத்தது 7th பாயிண்ட் வழியாக. 7th and 5th பாயிண்ட். லாஸ்ட்டாக 6th பாயிண்ட் வழியாக ஆர்க். அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ் வழியாகவும் நம்ம ஆர்க்ஸை ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இனி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சர்க்கிளில் வந்து 12 பிரித்த மாதிரி இந்த 12th பாயிண்ட் வழியாக வரக்கூடிய லைனையும் 12 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து இந்த சர்க்கிளில் ஒரு பகுதி 12 பிரிச்சிருக்கிறதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு பார்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். 12லேருந்து 1 இல்லை 1லேருந்து 2
எல்லாமே ஈக்குவல் பார்ட்ஸாக தான் பிரிச்சிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு பார்ட் நான் என்ன செய்கிறேன், 12லேருந்து 1 கூடிய அளவு அந்த அளவு காம்பஸில் எடுத்து இந்த 12th பாயிண்டில் தான் காம்பஸ் வைக்கணும். 12th பாயிண்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் வரைகிறேன், அடுத்தது அதில் வச்சு அடுத்த ஒரு ஆர்க், இப்படி 12 பாயிண்ட்ஸ் கட் பண்ண போகிறோம். இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஸோ இப்படி 12 பாயிண்ட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓ பாயிண்ட்டை இந்த 12th பாயிண்ட் வரைஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த பாயிண்ட் கூட நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி ஒரு லைனை வரைஞ்சிடணும். ஸோ இப்போ இந்த லைன் வரைஞ்சிருக்கணும்ல, இந்த லைன் வரைக்கும் தான் எல்லா ஆர்க்ஸும் வரைஞ்சிருக்கணும். ஸோ இந்த லைன் எப்படி எந்த அளவு எந்த டிகிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கணும்ல. ஸோ அந்த வேல்யூவோட 90 டிகிரி, அந்த 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், சீட்டை வந்து 90 டிகிரி தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த 90 டிகிரி அளவுக்கு நமக்கு அந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 12ஆக பிரிச்சக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நம்பர் மார்க் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே, இந்த 12ஆக பிரிச்சிருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையுமே ஓ பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஓ பாயிண்ட்டில் வச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி அதை அப்படியே எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, இந்த சென்டர் லைன் வரைஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த சென்டர் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதுதான் C1, சென்டர் பாயிண்ட் வழியாக வருது இல்லையா. ஸோ C1. அடுத்தது இதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். நான் இதை அப்படியே எதை செய்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் சென்டர் லைன் வரைக்கும். இது C2. அடுத்தது இதை தேர்டு பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணுறேன். இது வந்து C3. இதே மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட் C4. C5. C6. C7. C8. C9. C10. C11. C12. இப்படி 12 சென்டர்ஸ் கிடைக்கும். இந்த 12 சென்டர் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஆர் கட் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. நம்ம சைக்ளாய்டுக்கு எப்படி ஆர் கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த எபிசைக்ளாய்டுக்கும் சர்க்கிள், ஸ்மாலஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸ் அளவை நம்ம காம்பஸில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த அளவை வச்சு நம்ம எப்படி ஆர் கட் பண்ணணும் அப்படின்னா, சென்டர் 1 C1ல் வச்சு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆர் கட் பண்ணுறோம். C1ல் வச்சு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இந்த ஆர்க்கில் ஆர் கட் பண்ணுறோம். அடுத்தது இதுதான் பாயிண்ட் 1. அடுத்தது C2ல் வச்சு சர்க்கிளில் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த இருக்குது, இந்த பாயிண்ட் வழியாக போதில் இந்த லைன் இதில் ஆர் கட் பண்ணணும். ஸோ C2ல் வச்சு சர்க்கிளில் செகண்ட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனில் ஆர் கட் பண்ணுறோம். இதே மாதிரி C3ல் வச்சு சர்க்கிளில் தேர்ட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனில் ஆர் கட் பண்ணுறோம். அடுத்தது C4ல் வச்சு சர்க்கிளில் ஃபோர்த் பாயிண்ட் தான் இருக்குது, இது வழியாக போகக்கூடிய இந்த லைனில் நம்ம ஆர் கட் ட்ரா பண்ணுறோம். இதே மாதிரி C5ல் வச்சு சர்க்கிளில் ஃபிஃப்த் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனில் ஆர் கட் பண்ணுறோம். C6ல் வச்சு சிக்ஸ்த் பாயிண்ட் போகக்கூடிய லைன். அடுத்தது C7ல் வச்சு செவன்த் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனில் ஆர் கட் பண்ணணும். அடுத்தது C8ல் வச்சு எயிட் பாயிண்ட் வழியாக வரக்கூடிய லைன். C9ல் வச்சு 9th பாயிண்ட். C10, C11, ஸோ அதுக்கு ஃபைனலாக C12. ஸோ இந்த மாதிரி 12 பாயிண்ட்ஸை நம்ம ஆர் கட் பண்ணுறோம். ஸோ இது வந்து P1, P2, P3, P4, P5, P6, P7, P8, P9, P10, P11, .12. ஸோ இந்த மாதிரி 12 பாயிண்ட்ஸும் நம்ம என்ன செய்யணும், P1, P2ன்னு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஃப்ரீ ஹேண்ட் வச்சு ஜாயின் பண்ணால் போதும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு
ஜாயின் பண்ண உடனே கிடைக்கிறது தான் இது வந்து எபிசைக்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எபிசைக்ளாய்டில் டைமென்ஷன்ஸ் 3 டைமென்ஷன் மார்க் பண்ணணும். முதல்ல நம்ம என்னென்னா சர்க்கிளோட அளவு, இந்த சர்க்கிளோட அளவை நம்ம டைமென்ஷனில் மார்க் பண்ணலாம். இதில் இந்த சாய்வா இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய ஒரு லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஹரிசாண்டலாக இப்படி பண்ணுவாங்க. இதில் டயாமீட்டர் வேல்யூ ரேடியஸ் தான் 20, டயாமீட்டர் ஸ்மாலர் சர்க்கிளுக்கு 40 mm அந்த அளவை மார்க் பண்ணி சர்க்கிளோட வெளியிலேருந்து உள் பக்கமாக ஆரோ மார்க்கை ஷேட் பண்ணிடுங்க. ரெண்டாவது டைமென்ஷன் என்னன்னா கேபிட்டல் ஆர் வேல்யூவை, இது வந்து எங்கேருந்து கேபிட்டல் ஆர் எடுக்கிறோம், எபிசைக்ளாய்டு ரோல்ஸ் அவுட் சைட்னால வெளியிலேருந்து தான் எடுக்கிறோம் இந்த 12வது பாயிண்டில் வச்சு. ஸோ அந்த அளவை நம்ம என்ன செய்கிறோம்னா டைமென்ஷனில் மார்க் பண்ணுறோம். ஆரோ மார்க் 2 பக்கமும் ஷேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே இந்த பக்கம் ரேடியஸ் அளவு 80 mmங்கிற சிம்பிள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆங்கிள் லைனை இது வந்து இங்கேயும் அந்த மாதிரி இந்த லைன் யாருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில ஒரு ஆர்க் மாதிரி இந்த காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 1 or 2 cm அளவு எடுத்து அதில் ஆர்க் மாதிரி ட்ரா பண்ணி அதில் ஆரோ மார்க் ஷேட் பண்ணி இது எவ்வளோ டிகிரி, 90 டிகிரி நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல அதை மார்க் பண்ணுங்கள். இவ்வளோதான் எபிசைக்ளாய்டு. தேங்க்யூ.